ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில பல முக்கியமான விஷயங்கள் பத்தி பேச போறோம். அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள் அணிந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். சட்டசபை ஒரு ஃபயர் மோட்ல போயிட்டு இருக்கு. மக்களுக்காக எந்த அவமானத்தையும் சந்திப்பேன் அப்படின்ட்டு பேசியிருக்கிறாரு முதல்வர் விஜய் அவர்கள். இன்னொன்னு உங்க அப்பா கிட்ட போய் கேட்டு பாருங்கன்னு மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்கிறாரு. அதாவது வேற மாதிரியான வைப்பு போயிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதாவது சட்டமன்றத்தில் வந்து முதல்வர் விஜய் எப்படி இருந்தாலும் டார்கெட் பண்ணி அவரை வந்து மொக்க வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட டார்கெட்டு. அப்புறம் அதே சமயத்தில் திமுக தாவேக்காவிலிருந்து எதிர்த்தரப்புக்கு பதில் சொல்கிறதுலேயே கவனமாக இருக்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து எந்த புள்ளி விவரங்களும் வந்து கரெக்டாக எடுத்து பேசணும் அப்படிங்கிறது அவங்களோட டார்கெட்டாக இருக்குது. அந்த ரெண்டு பக்கம் மோதல்ங்கிறது வந்து மற்ற கட்சிகளே இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல, அதிமுகவில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையாக இருக்குது. இன்றைக்கி வந்து மேகதாது அணை விவகாரம் வந்து தீர்மானம், அதாவது அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசுகிறது. அதுக்கு இடையில வந்து டீலிமிட்டேஷன் பற்றி நாளைக்கு எம்பிக்கள் கூட்டம், அது ஒரு முக்கியமான 2 விஷயங்கள் வந்து இன்றைக்கி பேசுனாங்க. இதில் வந்து முதல்வர் வந்து பெரிய, அதாவது ஏதோ பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருந்தார். அதுக்கு இன்றைக்கி ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருந்தார் முதல்வர் விஜய் அவர்கள். ஃபார்ம் பண்ணிட்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரியே பேசினார். அதாவது நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து 50 ஆண்டு கால பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. இதுக்கு வந்து நான் வந்து வேணுன்ட்டா அவங்ககிட்ட போய் அவமானப்படணும் எனக்கெல்லாம் விருப்பம் இல்லை. பெங்களூர் போய் இருந்தாலும் என்னென்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து புதுசாக வந்திருக்கிறேன், என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் அவங்க என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போகிறேன். அப்படி ஒரு வேளை வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு மற்ற கட்சிகளெல்லாம் வந்து போகக்கூடாதுன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்தில் அவங்க அவமானப்படுத்துறாங்கன்னா தமிழ் மக்களுக்காக நான் அந்த அவமானத்தை தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்து உண்மையாகவே அது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்துச்சு. முதல்வர் அவர்கள் வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக பேசினார். மற்றபடி மற்ற விஷயங்களெல்லாம் பேசுகிறது, இங்கிருந்து கேள்வி கேட்குறது, அங்கேருந்து பதில் வர்றது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா போயிட்டு இருந்துச்சு. அது எப்பவுமே வந்து, அதாவது சட்டசபையோட சட்டத்திட்டங்கள் அரசாணை இது பண்ணுறது, மற்றபடி எப்படி பேசணும்னு என்ன பேசணும் அப்படிங்கிறது வந்து 2 தரப்புக்கும் தெரியுது. ஆனால் வந்து பேசுகிறத பேசித்தான் ஆகணுங்கிறதுக்காக பேசுகிறாங்க சில விஷயங்கள். இப்போ லாட்ரி டிக்கெட்டில் விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அதில் வந்து 900 கோடி பார்ட்டி ஃபண்டு நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாரு. நீங்கள் சொன்னீங்களே அதுக்கு வந்து இவங்க வந்து அதே தரப்பில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் உங்கள் அப்பாட்ட தான் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் இவர் எந்திரிச்சு எதிர்க்கட்சி தலைவர் வந்து பதில் சொல்கிறார். அதுக்கு வந்து பார்ட்டி ஃபண்டு அந்த ஃபிகர் சொல்லாமல் 900 கோடிங்கிறது சொல்லாமல் அது வந்து அவருக்கு தான் தெரியும், இந்த விஷயத்தில் எனக்கு தெரியாதுங்கிறாரு. உடனே இவருக்கு அதுக்கு பதில் சொல்லிவிட்டு அதுவும் சொல்கிறாரு, அது வந்து எங்கள் மாமாவுக்கு தான் தெரியும், உங்கள் அப்பா இங்கே இல்லை, அதனால் வந்து உங்கள் அப்பாவை போய் வீட்டில் போய் கேட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் ஒரு கேலியாகவும் கிண்டலாகவும். இது என்ன மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கும்? இது இந்த மாதிரி சட்டசபையில் இது போன்ற பேச்சுக்கள் வந்து மக்கள் பிரச்சனைகளை மீறி, அதாவது இரு தரப்புக்கு இருக்கின்ற, அதாவது டிஎம்கே வர்சஸ் டிவிகே ஃபைட்டா கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா? எப்படி இது அப்படித்தான் போகுது? அதுக்கு தான் வந்து ஒரு சில கட்டத்தில் லைவ்ல மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நேரலை வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க. யாராவது கேம் ஆடி ஸ்கோர் பண்ணிடுவாங்க, எந்த விஷயத்திலும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்ட்டு பழைய சட்டசபை இருந்த அந்த விஷயங்கள் நிறைய ரொம்ப சேஃப்கார்டு விளையாடுறாங்களோ, சேஃபா விளையாடணும்னு நினைக்கிறாங்களா? இப்போ ஜெயலலிதா கலைஞர் அவெல்லாம் இருக்கிற போது பார்த்தீங்கன்னா லைவ்ல போகும், ஆனால் டெலிகாஸ்ட் கிடையாது. முக்கியமானது இருந்தால் ஆன் பண்ணி விட்ருவாங்க. நான் உட்காந்துருப்பேன், அப்போ அதெல்லாம் விஷயம் தெரியும். அப்படி கண்ணை சிமிட்டினாங்கன்னா வந்து லைவில் அப்படியே அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்போ வந்து பெரிய விளக்கமாக சொல்கிறாரு முதலமைச்சர் அப்படின்னா சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து ஜெயலலிதா ஆளுங்கட்சிக்கு தேவையான விஷயங்கள் மக்களை கொண்டு போய் சேர்த்துருவாங்க, ஆனால் எதிர்கட்சி பேசுறது கட் பண்ணிவிடுவாங்க. ஆமாம், ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. லைவ்ல வர்றதுனால என்ன யார் பேசினாலும் மாட்டிக்குவாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரியுது. ஆமாம், எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து தாவேக்காவோட வந்து இந்த நிலைப்பாடை வந்து வரவேற்கத்தக்க விஷயம். வாங்க, நாங்களும் மாற்றோம், நீங்களும் மாற்றோங்க, யாரும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தானே. அது வந்து ஒரு துணிவான விஷயம். புதுசாக வந்தாலும் புதுசாக அமைச்சரவை பதவி ஏற்றா கூட முதல்வர் விஜய்க்கு வந்து இந்த ஒரு துணிவை வந்து நாம் பாராட்டியே ஆக வேண்டும். ஏன்னா யார் எந்த நேரத்தில் லைவில் எப்படி வேணாலும் மாட்டலாம், பேர் சொன்னாலும் அப்போ சொன்னதை ரெக்கார்டு மாற்ற முடியாது அப்படிங்கிறது வந்து, ஏன்னா சட்டமன்றத்தில் பேசுனது அது பெரிய இஷ்யூ ஆகிடும். நாளைக்கு கோர்ட்டில் போட்டால் கூட அது நிற்கும் அப்படிங்கிறத யதார்த்தமான நிலவரம். இது வந்து திட்டத்தட்ட வார்த்தைகள் விடுறது, போர் பண்ணுறது. ஒரு கட்டத்தில் வந்து ஆதவ அர்ஜுனா அண்டு நிர்மல்குமார் இவங்கெல்லாம் பேசிட்டு விளக்கம் சொல்கிற போது அப்போது திமுகவிலிருந்து KN நேரு பேசுகிறாரு.
இது ஏன் நீங்கள் சாதாரணமாக பேசலாமே, ஏன் சண்டைக்கு வர மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவரோட முதிர்ச்சி அதை காட்டுது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பொதுமக்கள் அப்படி தான் பார்ப்பாங்க, இவங்க என்ன சண்டைக்கு வர்ற மாதிரியே வர்றாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஏதாவது கிளப்பி விட்டு ஏதாவது எதிர்கட்சி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்க, ஆமாம் பாருங்க மக்களே திருப்பி விட்டா முடிஞ்சுது. அவங்களுக்கு வந்து அனுபவம் இல்லை. தவகவுக்கு எல்லாமே முதல் தடவை எம்எல்ஏ, முதல் தடவை அமைச்சர், முதல் தடவை பதில் சொல்கிறாங்க. அப்படிங்கிற போது அவங்களுக்கு என்ன தெரியும்? ஆவாசத்தில் வந்து எந்திரிச்சு பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில அமைச்சர்கள் மட்டும்தான் கொஞ்சம் தெளிவாக பயந்து, அதுவும் இல்லாமல் அவங்களுக்கும் பயம்தான். இப்போ வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இருக்கார், நிர்மல்குமார் இருக்கார், அதே சமயத்தில் அது மருத்துவத்துறை அமைச்சர் இருக்கார். அவங்களாம் வந்து கொஞ்சம் ஒரு 4 பேர் தெளிவாக பேசுகிறாங்க. ஆனால் மற்றவங்க அதே மாதிரி திமுக சைடு அப்படித்தான். உதயநிதி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எல்லாத்துக்கும் ஃபார்ம் பண்ணி வராரு, பேசுகிறாரு, எல்லாமே சொல்கிறாரு, செய்கிறாரு. சில சமயங்கள் வந்து அந்த பர்சனல் அட்டாக் வர்றபோது அவரே தடுமாறுறாரு. அப்படிங்கிறத நான் பார்க்க வேண்டிய யதார்த்தமான சூழ்நிலை. இப்போ உங்கள் அப்பாட்ட போய் கேட்டு வா அப்படின்னு என்ன அவர் வந்து கொஞ்சம் அவங்களாவாங்கல்ல. ஏன்னா வந்து பாரம்பரியமாக 50 வருஷம் இருந்தவங்க, ஒரு 5 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர் அவர். அப்படி சொல்கிற போது அவங்க அப்பா பற்றி பேசுறீ அப்படிங்கிற போது அதே கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கு பதில் சொல்லணும்ல. இல்லை, இப்போ முதல்வரோட ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க? அதாவது மக்களுக்காக அவமானத்தை தாங்கிப்பேன், அதான் அது ஒரு கீழே கமெண்ட் கூட போட்டிருந்தாங்க. அவர் வந்து ஸ்கிரிப்ட் இருந்தால் மட்டும்தான் பதில் நல்லா பேசுகிறாரு, மற்றபடி எதுவுமே வந்தாருன்னா ஃபார்ம் இல்லாமல் வந்தாருன்னா இது பேசுறதுக்கு பயந்துக்கிறாரு, ஸ்கிரிப்ட் இருந்தால் தான் பேட்டரி ஓட்ட லைட் மாதிரி எறிகிறாரு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் போடுறாங்க கீழே சமூக வலைதளங்கள். அதை நான் பார்த்தாகணும். இன்றைக்கும் கூட அது சமூக வலைதளங்கள் பற்றி பேசுகிற போது பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அதுக்கு வந்து சொன்னார் அந்த ரகுபதி, மூத்த அமைச்சர் வந்து திமுக சைட்லேருந்து, சமூக வலைதளங்கள் நீங்கள் வச்சதுனால தான் ஜெயிச்சிங்க, நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க இல்லைன்னா நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னாரு. உடனே அவை முன்னவர் செங்கோட்டையன் வந்து அதுக்கு பதில் சொல்கிறார், இல்லை எல்லா சமூக வலைதளம் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு, உங்கள் கண்ட்ரோலில் இருந்ததுனால நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே திருப்பி பதில் சொல்கிறாரு. ஸோ வந்து சமூக வலைதளங்கள் இன்றைக்கி வந்து சட்டசபையில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை தீர்மானிக்க ஏதாவது ஒரு விஷயத்த சென்சேஷன் ஆக்கி யாரையாவது குற்றச்சாட்டு சொல்லிடணுன்றதுல தெளிவா இருக்காங்கன்ற மாதிரி இல்ல இருக்கு. இப்போ நேரலைன்ற அந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம், ஆமாமா, நேரலைங்கிறது வந்து எல்லாத்துக்கும் விரிக்கப்பட்ட வலை அப்படின்னு தான் பார்க்கணும் நம்ம. அதுல வந்து கன்னி வலையில வந்து யார் வேணாலும் கால் வச்சு மாட்டலாம், கன்னி வலை. ஆமா, அப்படிங்கிறது உண்மை. அப்புறம் அது இமேஜ் பூஸ்ட் அப் ஆகும், இல்லைன்னா காலி பண்ணிடும். கண்டிப்பா டீலிமிட்டேஷன் கூட்டத்தில் நாளைக்கு எம்பிகள் கலந்து கொள்ள கூட்டத்தை வந்து முதல்வர் விஜய் அவர்கள் அழைச்சிக்கிறாரு. இது குறித்து வந்து சட்டசபையிலேயே வந்து கேள்வி கேட்டாங்க. ஆதவர்ஜனாங்க சரி, மற்றவங்களுக்கு சரி, நீங்கள் நாளைக்கு கலந்துக்குவீங்களா, என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னது. உடனே எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இதுக்கு வந்து இன்னைக்கு விற்கிற விஷயத்த பேசுங்க, நாளைக்கு நடக்கிறத பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை மழுப்பினார். நாளைக்கு வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து அவர் சொல்கிறது பார்த்தா வரமாட்டாங்க போலதான் இருக்குது. ஆனால் அவங்க 22 பேர் இருக்குங்க, மீதி 18 பேர் இந்த சைடு இருக்காங்கல்ல. 18 பேர்னா அதில் 8 பேர் வந்து காங்கிரஸ் இருக்கிறாங்க, 8 பேர். அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் அவங்க 2 பேர் இருக்காங்க. அதற்கு தான் இப்போ நிபந்தனை விதிச்சிருக்காங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் இதுக்கு முன்னாடின்னு சொல்லியிருக்காங்க மேகதாது விவகாரத்தில். இல்லை, மேகதாது விஷயத்தில் வந்து அனைத்து கட்சி கூட்டங்கிறது அது வேற விஷயம். ஆனால் எம்பிங்கிறது டீலிமிட்டேஷன் வந்து அவங்க மசோதா தாக்கல், அதுதான் இப்போ அவங்க நிபந்தனையை போட்டு குழப்ப வேண்டாம். திமுக அதுதான் வச்சிருக்காங்க, அதில் கலந்துக்கிறோன்னா இதை வைங்க ஃபர்ஸ்ட்ன்றாங்க. அதான் ரெண்டுமே முக்கியமானது. இது நாளைக்கு வந்து அவர் அறிவிச்சிட்டாரு, முதல்வர் வந்து அறிவிச்சிட்டாரு, அது டீலிமிட்டேஷன் வந்து நாளைக்கு வச்சாகணும். ஏன்னா வந்து அங்கே வந்து பார்லிமெண்ட்டில் வந்து மசோதா தாக்கல் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே நம்ம இங்கே இருந்து ஸ்டடியாக போய்க்கணும் அப்படிங்கிறதா முதல்வர் விஜயோட திட்டமாக இருக்குது. ஸோ நாளைக்கு அதை வச்சுக்கிறாங்க. 1. 2வது வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து ஏற்கனவே சில இந்த டாக்டர் கிருஷ்ணசாமி, சீமானு, இவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி, இவங்கெல்லாம் வந்து ஒரு கூட்டம் போட்டு அது பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு கூட்டம் போட்டு இன்றைக்கி வந்து ராஜரத்ன ஸ்டேடியத்தில் வந்து இப்போது ஆர்ப்பாட்டம் ஒன்று போயிட்டுருக்கு. அது வந்து முக்கியமாக பார்க்குறான். ஏன்னா வந்து அவங்களும் ஒரு குரூப்பாக பண்ணிகிட்ருக்காங்க மேகதாது விஷயத்தில். ஸோ வந்து நாளைக்கு டீலிமிட்டேஷன் எப்படி என்ன பண்ண போகிறாங்க, மசோதாவை ஆதரிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது வந்து முதல்வர் முடிவெடுப்பார். ஏன்னா அவங்க சரிபாதியாக அவங்ககிட்டையும் ஒரு 10-12 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க கூட்டணி கட்சியில் அவரும் முடிவெடுப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் தான் தெரியும் இந்தியா கூட்டணி வந்து விஜய் கிட்ட போகுதா இல்லை ஸ்டாலின் கிட்ட போகுதா அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக இது விஷயத்தை தெரிஞ்சிருவாங்க அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்வையாக இருக்குது. இது வந்து அந்த அரசியல் நோக்கி தான் போகுது அப்படிங்கிறத நம்ம முக்கியமான பார்க்கணும். இப்போ மரியம் வில்சன் மினிஸ்டர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, 3 துறையில் ஆடிட்டிங் முடிஞ்சிருச்சு, கசிவு ரெடி,
அதாவது டிஎம்கே ஃபைல்ஸ் ஆகணும் ரெடி பண்றாங்க போல இருக்கு இப்போ. ஆமாம்மா, அவர் ஆரம்பத்திலேருந்து அதே சொல்லிட்டு இருக்காரு. நான் பட்ஜெட் தாக்கல் பண்ற போது ஊழல் குற்றச்சாட்டு பட்டியலும் தாக்கல் பண்ணுவேன் அப்படிங்கிறது அவர் குறிப்பாக்குறாரு. மரியம் வில்சன் வந்து அந்த விஷயத்தில். ஆனால் அவருக்கு வந்து புரோட்டோக்காலில் கொடுத்துக்கிறாங்கன்னு என்ன தெரியல. அவங்க மந்திரி சபையில் ஒருவேளை அவருக்கு வந்து அந்த பணியை கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் தொடர்ந்து அதை பற்றி பேசிட்டே இருக்காரு. இல்லை, தெளிவாக சொல்லிட்டாரு. 3 துறையில் ஆடிட்டிங் முடிஞ்சிருச்சு, கசிவு இருக்கு அப்படின்றாரு. ஆமாம், அப்போ வந்து சட்டசமன்றத்திலே அப்படி சொல்கிறாருன்னா அது ஒரு முக்கிய பேப்பர் ரெடி ஆயிடுச்சு, பேப்பர் ரெடி ஆகிடுதுன்னு அடித்தோம். அடுத்து ரெடி ஆகிடுதுன்னு அடித்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களும் போகிறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ டீலிமிட்டேஷன் வந்து இப்போ தொகுதி மறையறவுங்கிறனால வந்து இப்போ ஏற்கனவே 39 தொகுதி நமக்கு இருக்குது. இதில் வந்து 50 தொகுதி வரும், 50 தொகுதி 55 தொகுதி எம்பி தொகுதி வரும் அதிகபட்சமாக அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அதே சமயத்தில் 234 தொகுதியில் வந்து சட்டமன்றத்தில் இது 500 கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து இவங்களாம் பேசி தான் முடிவு பண்ணணும். எவ்வளோ வருது நம்மளுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. ஸோ வந்து இது அரசு தமிழ்நாடு அரசு ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், அதுதான். இப்போ இன்னொரு அதாவது முதல்வர் விஜய் ரசிகர்கள்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு விஷயத்துல ரொம்ப வேதனையா இருந்தாங்க. அதற்கு ஒரு எண்டு கார்டு இன்னைக்கு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து சர்ச்சையா இவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்பாவை அங்க காணும் ஆளாளுக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு வந்து சங்கீதா விஜய் அவர்கள் வந்து அந்த டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. இது வந்து ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா விஜய் அவர்களோட இமேஜ் வந்து டெவலப் ஆகுது. ஏன்னா பர்சனல் வாழ்க்கையை மக்கள் கூர்ந்து கவனிப்பாங்க சில நேரங்கள்ல. அதனால அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாங்கிற ஒரு முக்கியமான தொலைக்காட்சியிலேருந்து அந்த ஆசிரியர் எனக்கு போட்டாரு. அதைத்தான் நான் பார்த்தேன். அவருக்கும் நான் திருப்பி கமெண்ட் போட்டேன். அதை வந்து இது வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா ஒரு முதல்வர் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, இல்லை பொது வாழ்க்கையில ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பாங்க. இது வந்து சங்கீதா எடுத்த முடிவு உண்மையாக வரவேற்கத்தக்க விஷயம். பல பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த ஒரு விஷயத்துல தான் டிவிகே தொண்டர்கள் வந்து மன உளைச்சல்லையும் ரசிகர்களும் இதை வந்து பேசிக்கிட்டு ஒவ்வொரு வாட்டி பேசும்போது அங்க அப்பா இல்லை, பனையூர்ல அப்பா இல்லைன்னு கமெண்ட் போடுறது, கலாய்க்கிறது, இது ஒரு வேலையா வச்சிருந்தாங்க. சரி, இனி இது போன்ற தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புக்கு எண்டுகாடு போட்டார்ல விஜய். நிச்சயமா எண்டுகாடு தான். அவர் வந்து அவரோட சுய வாழ்க்கையில வந்து ஒரு வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. நம்ம வந்து ப்ளூபிக் சார்பா வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இது வந்து பொதுமக்கள் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்போ. ஆமா, இது மீண்டும் வாழ்றத வந்து ஏற்கனவே அவரோட பையன் வந்து டைரக்டரா ஆக போறாரு சஞ்சய். அவரோட இன்டர்வியூ ரொம்ப மெச்சூர்டா இருந்தது. ஆமாம், அதுலயே வந்து இண்டிகேட் பண்ணியிருந்தாரு. எங்க அம்மா வந்து சேர்ந்து வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேட் பண்ணியிருந்தாரு. அது வந்து இன்னைக்கு கோர்ட்ல மனைவி சங்கீதாவே வந்து ஜட்ஜுகிட்டே சொல்லி அது ஆமாம் எல்லாமே ஓப்பனாக சொன்னதுனால ஜட்ஜும் முழு மனதோட அதை இது பண்ணிட்டாரு, வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இது டிவிகே கட்சிக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கலாமா? நிச்சயமா பூஸ்டப்ல இருக்கு. ஏன்னா கேட்டீங்கன்னா அதைத்தான் ஒரு தலைவனுக்கு ஏதாவது, ஏன்னா விஜய்க்காக வந்து அதுக்குன்னு ஒரு கூட்டமே இருக்கு. டெய்லியும் சமூக வலைதளங்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிப்பேன். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு விடுதலை அடைஞ்ச மாதிரி அவங்களே வந்து இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வேலைக்கு ஆகாது. ஆமாம், அது வந்து வெற்றி மேல் வெற்றி தான் விஜய்க்கு அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ ஒருத்தர் கைது செய்யப்பட்டாரு, PR சுந்தர். அவர் என்ன விஷயம்? வருது அவரு தனிப்பட்ட வாழ்க்கையை தான் விமர்சனம் பண்ணிக்கிறாரு. அது போக நான் என்ன கேக்குறேன்னா, அவரை விட்டுருங்க, விமர்சனம் பண்ணு, ஸ்ட்ரெயிட்டா பண்ணு. இதுக்கு முன்னாடி ஒருத்தரை சுத்தி நிற்கிறாரு. யாரு? இந்த அப்துல் கலாம் கூட இருந்தானே டிவிகே கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் டேஷ்னாரு. இவர் பார்த்தாரா? இல்ல ஒரு லைட் எடுத்துன்னு போனாரா? நான் கேக்குறேன் ஓப்பனா. இதுக்கு சில பத்திரிகையாளர்கள் முட்டம் கொடுத்தாங்க. எந்த பெண்களை பத்தியும் பேசுறதுக்கு எவனுக்குமே உரிமை இல்லைங்க. கண்டிப்பா அவங்க தப்பானவங்களா இருக்கும் பட்சத்துல பேசுறதுக்கு உனக்கு யாரும் உரிமை கொடுத்தா? நிச்சயமா அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் பண்ணும்போது நீ தரம் தான் உன்னோட வளர்ப்பு, உன்னுடைய இயல்பு எப்படி இருக்குன்னு தெரியுதுல்ல இதுல. கண்டிப்பாக. அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல விஜய் அவர்கள் முதல்வர் என்ன சொல்லுங்கன்னா, என்னை பத்தி விமர்சனம் பண்ணுங்க, நான் அதை சரி பண்ணிக்கிறேன்றாரு. அதை விட்டுட்டு தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் பண்றதுக்கு எவனுக்குமே அருகதே இல்லைங்க. கண்டிப்பா யாரோட வாழ்க்கையை வந்து சொல்லக்கூடாது, விமர்சிக்க கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படை அறிவு இருக்கிறவனுக்கு தெரியும். ஆமா, மற்றவங்களை வந்து போயிட்டு மூக்கு நினைக்கிறது அதே மாதிரிதான், இந்த பிடியில்லாத கத்தி மாதிரிதான் உனக்கு அது திரும்பு அப்படிங்கிறது அது நிலவரம். இன்னைக்கு வந்து அந்த PR சுந்தரம் வந்து அவர் ஏற்கனவே வந்து இந்த பிரச்சனையில மாற்றினதுனால தான் இன்னும் சில பேர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. முதன்மை பத்திரிகையாளர்கள், மஞ்ச பத்திரிகையாளர்கள் அப்படின்ட்டுலாம் சொல்கிறவங்களால அவங்க மேலே இன்னைக்கு போலீஸ் அப்படியே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அவங்களோட FIR கைது எப்போனாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி பத்திரிகை உலகில் பேசிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கே தெரியும் யார் அப்படின்னு சொல்லி. ஏங்க நீங்கள் அரசு செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுங்க. இந்த அமைச்சர் இந்த விஷயம் யாருடைய பர்சனலை பத்தி பேசுறதுக்கு ஜேர்னலிஸ்டுக்கு நேர்ந்து உள்ளங்க நம்மள. நிச்சயமா
அப்ப மஞ்சள் பத்திரிக்கைன்றது ஆனா அவர் சொல்ற விஷயங்கள நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. போற போக்குல அவர் எல்லாரையும் அச்சு விட்டு போறாரு. ஆமாம், அதுவும் நீ வந்து அது டிவிகே அரசு வந்து அதில் வந்து கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து நாங்கள் யாரை வேணாலும் கைது பண்ணுவோம் பார்த்தீங்களான்னு சொல்லி இன்னைக்கு உதயநிதி கைது பண்ணதுக்கு பின்னாடி கூட அப்படியே அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சர் ஆதவர்ஜனே சொன்னார், இப்போ நீங்களும் ஒன்று ஏமாத்துறோம் பார்த்துக்கலாமா அப்படின்னு. நிறுத்தேன், உன்னை எல்லாம் பார்த்துக்கிறேன், கைது பண்ணுவேன், அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். அந்த உதயநிதி கைது அவர்கள் நடந்த ஒரு சம்பவம் தான் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கா போயிடுச்சு. நம்ம ஒருத்தர் கமிஷனர் அமல்ராஜ் ஒருத்தர் வந்து திமுக தொண்டர் வந்து அந்த பேரிகேடு மேல ஏறி குதிக்க ஒரு கை ஃபுல் ஃபோர்ஸா வச்சு ஒன்று போட அது பயங்கர லைக்ஸ் ஷேர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம கமிஷன் ஆஃபீஸ் வட்டாரத்துல விசாரிக்கும் போது ரீசெண்டா ஒரு 1 வீக் முன்னாடி தான் ஆர்டர் போட்டிருக்கிறாராம். இந்த பேரிகேடு எல்லாம் இருக்குல்ல, அதை கம்ப்ளீட்டா என்டையர் சிட்டில புதுசா போடணும். இந்த கம்பி கிழிஞ்சு இருக்கிறது, இந்த குத்துற மாதிரி இருக்கும், இழுக்கும் போது டயர் இருக்காம இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், அதை கம்ப்ளீட்டா சில்வருக்கு மாத்துங்கன்னு சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பான்சர்ன்ற பேர்ல கொடுத்து போட்டு இந்த சில்க்கு அந்த சில்க்கு அது இதுன்னு போட்டு இந்த எம்போரியம் அது போட்டு இல்ல இந்த கல்யாண இது போட்டு போடுறாங்கல்ல, அதெல்லாம் இருக்கக்கூடாது, வேணா ஓரமா குட்டியா போட்டுக்கொண்டாராம். ஆர்டர் போட்டாராங்க. இந்த பேரிகேடு பழசு எல்லாத்தையும் மாத்த புதுசா எல்லாம் மாத்தணும். இத சொல்லிக்கிட்டு இருக்கு. சொல்லி முடிச்சு வரும்போது போலீஸோட ப்ராப்பர்ட்டியா ஒருத்தர் ஏறி குதிக்கிறாருன்னா ஓங்கி வச்சது கரெக்ட் தானே? ஆமா, அவர் வந்து மாவட்ட பிரதிநிதி, நானும் அதை விசாரிச்சேன். ஆனா அவரும் திமிரிக்கிட்டு போறாரு. அவரு ஏதோ யாரா ஆச்சாங்க இல்ல அவர் என்னன்னா கட்சிக்காரங்க ஜாலியா போயிட்டு இருக்கும்போது ஆனந்தமே அப்படிங்கிற மாதிரி அப்படி குச்சி பாட்டெல்லாம் அந்த ஸ்கூல்ல போய் ஓங்கி அடிச்சோன்னே அந்த முறைக்கிறத அந்த கமிஷனர் முறைக்கு நான் அப்பவே அதை அனுப்பிச்சுட்டேன். அதை வந்து அடுத்த ஒரு நிமிஷத்துலயே வந்து இது ட்ரெண்ட் ஆகு நாளைக்கு அப்படின்னு நான் கணிச்சேன். இது எப்படின்னா ஸ்கூல்ல இலக்கிய மன்றம் வைக்கும் போது இல்ல அந்த பீரியட் மாஸ்டர் வரலன்னா அப்படி எகிரி குதிச்சு போனா பின்னால அந்த இன்னொரு மாஸ்டர் நிப்பாரு, ஓங்கி வைப்பாரு, இந்த சாக் பீஸ் பண்ண அந்த மாதிரி இருந்தது. நேத்து அடிச்சுட்டு அது முறைச்ச உடனே பின்னாடி வந்த உதவி கமிஷனர் அவங்கள தூக்கிட்டுக்குள்ள போட்டாங்க. அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நான் விசாரித்தேன். அதில் மாவட்ட பிரதிநிதி அவன் பையன் அந்த பையன் நல்லா அழுதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாங்க. இன்னும் 2-3 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இன்னும் அதை அன்னைக்கு அடிச்சு இதில் வந்து போலீஸ் எல்லாம் இது பண்ணதில் முடியாமல் உட்காந்துருக்குறாங்களா 2-3 பேர் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன், விசாரித்தேன் நானும். ஸோ வந்து ஒரு கைது எந்த அளவுக்கெல்லாம் வந்து அடுத்த 2 நாட்கள் 3 நாட்களில் பிரதிபலிக்குதுங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து கைது தொடரும்னு சொல்லிட்டு ஒரு வான் பண்ணிக்கிறது, டிவிக்கே வான் பண்ணிக்கிறது, அது பத்திரிகையாளர்கள் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இது யார் கைது செய்யப்படுவாங்க விமர்சனம் பண்றவங்க எல்லாரும் கைது பண்ண விடாது. இல்லை யாரும் அவங்களுக்கும் இது இருக்குதுல்ல, அதிகாரம் மிக்கிறதுக்காக யார் வேணாலும் கைது வைக்க மாட்டாங்க, ஆதாரத்தோட தான் கை வைப்பாங்க, ஆதாரம் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிறாங்க. அது நமக்கு அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மடியில் கணம் இல்லை வழியில் பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நாம வந்து எப்பவுமே இருக்கிறத சொல்றோம். ஆமா, இருக்கிற சொல்றோம், இல்லாத சொல்றதே கிடையாது. வாய வாடகை வருதுல. ஆமா, வாய வாடகை வைக்கிறதுல ஆதார கையில் இருந்துச்சுன்னா பேசுறோம், இல்லைன்னா வேண்டான்றோம். ஆமா ஆமா, அவரே சம்பந்தப்பட்டவங்களே பேசுறோம், இன்ஸ்பெக்டரை பத்தி பேசுறோம், ஒரு ஏசியை பத்தி பேசுறோம். இதுக்கு முன்னாடி நான் பண்ண கிரைம் ப்ரோக்ராம்ல எல்லாரையும் வச்சு செஞ்சிருக்கோம். தவறுனா அதே மாதிரி இங்கேயும் தவறு இல்லாத பட்சத்தில் நாங்க அந்த தவறை ஒத்துக்கிறோம், அவரோட பேட்டி எடுத்து போடுறோம், கண்டிப்பா மறுப்பு தெரிவிக்கிறோம். இருந்த விஷயத்த அவர் சொன்ன கன்ஃபெஷனை தான் சொல்றோம். இப்போ வந்து அதிகாரிகளுக்குள்ள வந்து இப்போ வந்து ஒரு விஷயம், அதே மாதிரி சில அதிகாரிகள் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டு வருது. அதாவது என்ன விஷயம்னா, இவர் வந்து எல்லாத்துக்கும் சார்ஜ் கொடுக்குறாரு. ஏற்கனவே வந்து ஒரு அதிகாரி இருந்தாரு, அவர் என்ன பண்ணாருன்னா அவரால் 2 SI சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு தகவலும் இருக்கு. ஆனா அவரை பத்தி ஒரு அதிகாரிட்ட கேட்கும் போது அவரோட வேலையை செய்யறாரு. இன்னைக்கு சில விஷயங்கள் வந்து என்ன சொன்னாலும் கீழே இருக்கிற காவல்துறையில வேலை பண்ணிடுறாரு, யார் பேச்சையும் கேட்கறது இல்லையா? ஏன்னு கேட்டா, நீ உன்னால என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, எதுவாக இருந்தாலும் அங்கே மேலிடம் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் நான் கட்சியை பிடிச்சி அதை பிடிச்சி இதை பிடிச்சி நான் அதே இடத்துல வருவேன்றதுனால கடுப்புல காண்டாயி தான் இந்த சார்ஜே கொடுக்குறாங்களாம். எப்படி அப்புறம் நிர்வாகம் பண்றது, எப்படி நிர்வாகம் சொல்றது, அப்படி வேலை வாங்குறது, எப்படி நிர்வாகம் அடுத்த நாள் நடக்கும், இதெல்லாம் அப்புறம் மேலதிகாரிக்கு என்ன பவர், இதெல்லாம் அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கோமா, காக்கி சட்டை போட்டுக்கிட்டு இன்னும் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுறாங்க, இன்னும் சுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, இது போன்ற விஷயங்கள்ல வந்து ஆனா என்னன்னா நிறைய இடங்கள்ல வந்து சம்பளம் பத்தல, அதனால போய் கொஞ்சம் அங்கங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கமிஷனர் பார்வைக்கு போய் நிறைய பேர் சம்பவத்திற்கு உள்ளாயிட்டாங்களாம். அதான் அந்த இவரு புகாரி மேட்டருக்கு அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் திகிலாயிட்டாங்க. இன்னொரு அவர் அடிச்சதுக்கு அப்புறம் கூட இருக்கிற ஆபீசரும் கொஞ்சம் பீதி அடைஞ்சிட்டாங்களாம். அப்ப 2வது நம்ம துறையில இன்னொன்னு, இந்த 150 வருஷம் இந்த கமிஷனர் லைஃப்ல யாருமே இறங்கி அடிச்சது இல்லையாங்க.
இவர் தான் ஃபர்ஸ்ட் கமிஷனரா. யாரையும் கை வச்சு நானும் பார்த்துருக்கேன். நான் வந்து ஒரு 25 வருஷம் பாக்குறேன். எல்லா கமிஷனரும் வருவாங்க அப்படி, அதாவது அவர் வந்து நின்னோன்னு இங்க வேலை நடக்கும். ஆனா இறங்கி போய் ஸ்ட்ரெயிட்டா ஒருத்த மேல வச்சது இல்லாம ஒருத்தனை தூக்கி வண்டிக்குள்ள ஏத்துறாரு ஃபோர்ஸா. இதெல்லாம் வந்து எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து கமிஷனுங்கிறதுங்க எல்லாருமே ஒரு இதாக எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்கு. இதுல வந்து இவர் இறங்கி இது பண்றது, இவர் இறங்கி வேலை செஞ்சு எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டாரு. அப்புறம் ரெண்டாவது வந்து பத்திரிகையாளர் துறையில் வந்து இப்போ வந்து அந்த அக்ரிடேஷன் கார்டு கமிட்டி மறுபடியும் போடுறாங்க போல் இருக்கு. இப்போ ராஜ்மோகன் அதுக்கு உண்டான அமைச்சர் வந்து அதுக்கு உண்டான வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஏற்கனவே இருந்தவங்களே வந்து டாமினேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது நல்லா சொல்கிறாங்க. ஏற்கனவே நடுத்தர பத்திரிகைகள் சிறு பத்திரிகைகளெல்லாம் பல முறை வந்து சொல்லி திமுக அரசில் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நமக்கு என்ன இதுனா தெரியுமா, உண்மையாக பத்திரிக்கை வேலை செய்கிறவங்க, அதை பிரிண்ட் எடுத்து வெளியே போடுறவங்க, டெய்லி வெளியிடுறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து மதிப்புக்குரிய மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பரிசீலனை செய்து அவங்களுக்கெல்லாம் அக்ரிடேஷன் கார்டு கொடுக்கணும். சிறு நடுத்தர பத்திரிகையாளர்களுக்கு வந்து தயவு செய்து நீங்கள் கொடுங்க, விசாரிச்சுட்டு கொடுங்க அப்படிங்கிறதா நம்மளோட வேண்டுகோளை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுங்க, கொடுக்காம போங்க, விமர்சனம் பண்ணாலும் அதை ஏற்றுங்க. யாராவது தவறாக பண்ண விஷயத்தில் கைது அப்படின்ற மாதிரி புலிப்பாய்ச்சல்ல பாயாம பத்திரிகையாளர்கள் நல்ல விஷயத்த சுட்டி காட்டினா அதை எடுத்து நீங்க திருத்திக்கணும். நாங்கள் ஒன்றும் பெரிய வானத்துல இருந்து பிறக்கும் போதே இதோட வரல. சில விஷயங்களை எடுத்து வச்சுக்கணுன்றதான் எங்களுடைய அன்பான கோரிக்கை. ஸோ உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.